எப்பயுமே நாம வந்து ஒரு படம் பார்க்க போறோம்னா, அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய ட்ரெய்லர பார்க்கணும். அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு திருப்தியான ட்ரெய்லரா இருந்தா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவல நம்மளுக்கு உண்டாக்கும். வீர தீர சூரன் திரைப்படத்துடைய ட்ரெய்லரும் சரி, எல்லாமே வந்து நம்மளுக்கு திருப்தியா இருந்துச்சு. படம் பார்க்கலாம். சோ அப்படிதான் வந்து இருந்துச்சு. நம்ம வந்து படம் பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த ஒரு திருப்திய குடுத்ததுன்னா, திருப்திய வந்து குடுக்கல. ஒரு அதிருப்திய தான் குடுத்திருக்கு. இந்த படம் வந்து என்னன்னா படத்துடைய அவுட்லைன் மைய கரு என்னன்னா மதுரையில ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்துடைய பெரியவர் அவருடைய பையன். சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னன்னா இவங்களுடைய அமைதியா போய்கிட்டு இருக்கு. சோ இவங்களுக்கு இடையில வந்து இந்த ஒரு ஊர் திருவிழால ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஹஸ்பண்ட காணான்னு சொல்லி ஒரு அம்மா வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது. சோ பிரச்சனை அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கிடையில இவருடைய எதிரியா சொல்லப்படக்கூடிய எஸ்பி அருணகிரி வந்து இத ஒரு சாக்கா வச்சு என்கவுண்டர்ல போடணும்னு வந்து நினைக்கிறாரு. சோ உடனே வந்து இது தெரிஞ்சுக்கிட்ட பெரியவர் வந்து என்னன்னா காளி அவருடைய முன்னாள் அடியார். சோ அவரை வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. சோ அவர் வந்து தட்ட முடியாம சில விஷயங்களை ஓகே சொல்றாரு. இதுக்கிடையில வந்து எஸ்பி அருணகிரி அதாவது எஸ்.ஜே. சூர்யா இந்த கேரக்டர். சோ அவரும் வந்து காளியோட ஹெல்ப் பண்ணாரு. என்ன நடக்குது அப்படின்னு ஒரே இரவுல நடக்கக்கூடிய ஒரு கதை. பல சம்பவங்கள் பல நிகழ்வுகள் இத வந்து என்னன்னா கண்டென்ட் வந்து சூப்பரான கண்டென்ட் தான். ஆனா எடுத்துக்கிட்ட விதம் வந்து இந்த மேக்கிங் வைஸ்லயும் சரி சொல்லப்பட்ட விஷயங்களும் சரி ஹீரோவுடைய போர்ஷனும் சரி ஹீரோயின் மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து நல்ல கதை தான் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு டைரக்டரா வந்து அது கரெக்டா வந்து செயல்படுத்தி இருக்காரு. ஆனா வந்து என்னன்னா ஒரு மாஸ் டயலாக் இல்ல ஒரு யதார்த்தமான பேட்டர்னா இருந்தாலும் பல இடத்துல வந்து ஆடியன்ஸ் நம்ம தியேட்டர்ல படம் பாக்குறப்ப நம்மள வந்து ஒரு எரிச்சல் அடைய செய்யுது. சோ கதை வந்து என்னன்னா ஒரே நேர்கோட்டு நீங்க வந்து பார்ட் 2 எடுங்க, பார்ட் 10 எடுங்க, பார்ட் 8 எடுங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நான் சொல்ல வந்த விஷயத்த வந்து என்னன்னா இப்போ ஒரு மதுரையில இருந்து சென்னை போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நான் திருச்சியில இருந்து விழுப்புரம் வரை போற கதையை மட்டும் நான் சொல்ல போறேன். அப்ப வந்து அதை ஒழுங்கா சொல்லணும். சோ இங்க என்னன்னா ஒழுங்கா சொல்லல. அதாவது கதை வந்து என்ன கிளம்புது திருச்சியில இருந்து கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது வந்து என்னன்னா கரெக்டா போற மாதிரி போய் இடையில வந்து என்னன்னா ஆடியன்ஸ வந்து என்னன்னா ஒரு திருப்தியற்ற பழைய சீனுக்கு உள்ள போயிட்டு மேரேஜ் சீனுக்கு போயிட்டு உள்ள வருது. அது வந்து கரெக்டா ஆடியன்ஸ் வந்து உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு சடன் பிரேக் ஆகி ஒரு என்ன சொல்றதுன்னா போன விஷயத்த வந்து குழப்பி அப்படியே நின்று அப்புறம் திருப்பி பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு அதிருப்தி ஆயிடுது. ரெண்டாவது வந்து என்னன்னா ஒரு இன்டர்வல் கரெக்டா இன்டர்வல் வரும். இன்டர்வலுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேவையில்லாம வந்து ஸ்கிரீன்ல கார்டு போடுறது. அது போட்டு பக்கத்துல வந்து என்னன்னா ஒரு 50 வயசு டக்குன்னு எதிர்ச்சு இன்டர்வல் வந்துச்சு சொல்லி எதிர்ச்சு இப்படி பாக்குறாரு. பாத்தீங்கன்னா ஒரு திருப்பி உட்காரல அது சீன் அவர் பாட்டு போயிட்டாரு. என்னன்னு தெரியல ஒரு அதிருப்தி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த மேரேஜ் சீன் அதாவது வந்து மேரேஜ் சீன் வந்து என்னன்னா நல்லா சுவாரஸ்யமா சொல்றேன்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து என்னன்னா ஆடியன்ஸ் படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு தேவையில்லாத ஒரு அன்ஈசி. அவர் வந்து என்னன்னா ட்ரெஸ் வாங்குறதுக்காக இங்கிட்டு வர்றது இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து தேவையில்லாத சீன். ஒரு என்னன்னா படம் வந்து என்னன்னா ஒரு ஃபாஸ்ட்ல ஒரு மூவ்மெண்ட்ல போய்கிட்டே இருக்கப்ப ஆடியன்ஸ் தேவையில்லாம வந்து டென்ஷன் ஏற்படும். சோ அது இந்த படத்துடைய பல மைனஸ். பல மைனஸ்ல வந்து இது ஒரு முக்கியமான சீன். இந்த இதுல வந்து படம் வந்து என்னன்னா சொல்லப்பட்ட விதம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு திருப்தியற்ற விதத்துலதான் சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து எடுத்துக்கிட்ட கதை எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து திருப்தியா என்ன சொல்லணுமோ அதை ஒழுங்கா சொல்லல. படம் வந்து என்னன்னா பல இடத்துல வந்து லேக்கா இருக்கு. ஒரு ஹீரோக்குரிய போர்ஷனை வந்து ஒரு மாசா எடுக்கணும்னா அதை ஒழுங்கா எடுக்கணும். எல்லாமே ஒரு திருப்பி அரைகுறையா இப்ப ஹீரோயினுக்குரிய கெமிஸ்ட்ரி அதை வந்து பண்ணுனா ஒழுங்கா பண்ணணும். அதுவும் இன்னும் பெருசா பண்ணல. சோ வந்து ஹீரோக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ் சீன் ஒரு போலீஸ் சீன் வந்து அந்த துப்பாக்கியில வந்து சுடுற சீன் அது ஓகே. சோ மித்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க பிச்சு பிச்சு வச்சு ஒரு திருமண மண்டபத்தை பிச்சு பிச்சு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு தவிர இந்த படத்துல வந்து டைரக்டர் அருண்குமார் நல்லா தான் எடுத்திருக்காரு. ஆனா என்னன்னா அதை வந்து ஒரு திருப்தியா ஒரு பண்ணல. இது வந்து முக்கியமா வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிவி வந்து என்னன்னா பாராட்டலாம். உண்மையிலேயே சூப்பரா பண்ணிருக்காங்க. கேமரா தேனி ஈஸ்வர் அவரும் வந்து நல்லாவே பண்ணிருக்காரு. இந்த படத்துல வந்து மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் அருண்குமார் வந்து மிஸ்டேக் பண்ணிருக்காரு. எடிட்டிங்லயும் பாத்தீங்கன்னா மிஸ்டேக் ஹெவியா இருக்கு. அதாவது ஒரு படம் வந்து நீங்க எவ்வளவுதான் குப்பையா இருந்தாலும் அதை வந்து ஒரு பெஸ்ட் எடிட்டிங்கால பண்ணலாம். சோ இந்த இதுல வந்து என்னன்னா சில தேவையில்லாத சீன்களை வந்து தூக்கிட்டு கரெக்ட் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கலாம். இவங்க வந்து என்னன்னா பார்ட் 2 பண்றேன் அதுல ஒரு எந்த விதமான இது இல்ல. ஆனா வந்து எடுத்துக்கிட்ட விதம் வந்து ஒரு திருப்தி இல்லாத இருக்கு. ஒரு வில்லன் அதாவது அப்பா பையனுடைய ஒரு போர்ஷனை காமிக்கிறப்ப வில்லன் வந்து என்னன்னா
அந்த ஒரு கொடூரமான வில்லன்னா அதுக்கான வந்து விஷயத்த வந்து கரெக்டா ஒரு திருப்தியற்ற ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கு அந்த வில்லனுக்கு. அதாவது காளிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீன் எல்லாமே நீங்க வந்து குடுக்குற இடத்துல வந்து பெருசா குடுக்கல. நீங்க வந்து சிங்கம் போலன்ற ஒரு சாங் குடுக்கிறப்ப வந்து ஓப்பனிங் அப்படி நல்லா இருக்கு, அப்படி பிடிச்சு அப்படி எந்திரிக்கிறப்ப அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா என்னன்னா அடுத்து ஃபுல்லா ஒரு அடி வாங்குறது எதுவுமே வந்து ஒரு திருப்தியற்றது இருக்கு. லாஸ்ட் படத்துடைய முடிவும் பாத்தீங்கன்னா பெருசா வந்து யாருக்கும் வந்து ஒரு திருப்தி இல்ல. தியேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் போல அந்த ஒரு இடத்துல மட்டும் விசில் கேட்டுச்சு, மித்த எந்த இடத்துலயும் வந்து விசில் கேட்கல. சோ இதுதான் நம்ம மதுரையில வெற்றியில பார்த்தேன். 150 பேர் இருந்தாங்க இன்னைக்கு காலையில ஷோ, சனிக்கிழமை காலையில ஷோ. ஆனா பாத்தாங்கன்னா யார் முகத்துலயும் வந்து பெருசா ஒரு திருப்தி இல்லை. என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு தவிர ஒரு ஒரு நம்மளுக்கே வந்து ஒரு என்னடா ஒரு ட்ரெய்லர் சூப்பரா பண்ணியிருக்காங்க, ஏன் ஒரு படம் வந்து நல்லா எடுக்கல அப்படின்றதுதான். அதாவது போட்டியை விட்டுட்டாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர், ஒரு அடியாள் கேரக்டரா இருக்கட்டும், ஒரு என்ன சொல்றதுன்னா வில்லன்களோட மனைவி, அவங்களுடைய வந்து சகோதர சகோதரிகள், சோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து அவங்க அவங்களுடைய கேரக்டர் பாத்திரம் வந்து என்னன்னா கரெக்டா வடிவப்பட்டிருக்கு. ஹீரோ ஹீரோயின் பாத்திரம் எல்லாமே அந்த பலசர கடை, சோ பேசிக் சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்கு. ஆனா வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து படம் பாக்குறவனுக்கு வந்து எப்பவுமே அடுத்த தடவை படம் பாக்குறதுக்கான அந்த சூழல் வந்து இந்த படத்துல இல்ல. ஒரு திருப்தியற்ற படைப்பா தான் வந்திருக்கு. படத்துல வந்து முக்கியமா வந்து சூர்யாவோட நடிப்பு. சூர்யாவோட நடிப்பை வந்து இன்னும் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணல, ஏதோ பேருக்கு வந்து பண்ண மாதிரி தான் இருக்கு. அதே போல விக்ரமோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னன்னா நடிப்பு வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது, சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா என்னன்னா ஒரு ஆக்ஷன் சீன் நீங்க வந்து வீர தீர சூரன்னு போட்டு ஒரு மொக்கையா ஒரு ஆக்ஷனை போட்டு தான் வச்சிருக்கீங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு ஆக்ஷன், அதாவது இந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லான டைலாக் எந்த இடம் நல்லா சூப்பரான இடத்துல நல்லா சேர்த்திருக்கலாம், அதுக்கான ஸ்கோப்லாம் அந்த படத்துல ஸ்கிரிப்ட்லயே இருக்கு. ஆக்ஷன் சீன்ல வந்து கோட்டையை விட்டாங்க. அதாவது வந்து ஆக்ஷன் சீன்லாம் வந்து செம பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது ட்ரெய்லரை மட்டும் பக்காவா காமிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா படத்துல வந்து கோட்டையை விட்டுட்டாங்க. இந்த படத்துல இருக்கிற ரெண்டு பெரிய மைனஸ்னா, ஒண்ணு இயக்குனருடைய குறைபாடுகள் வந்து பெரிய மைனஸா இருக்கு, இன்னொன்னு எடிட்டிங். சோ இது மைனஸா இருக்கு. மித்த எல்லாமே சூப்பரா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர் திருவிழா செட்டப். ஒரு நீங்க ஊர் திருவிழா பண்றீங்க, இவ்வளவு பேர் க்ரௌடு பண்றீங்க, ப்ரொடியூசர் இவ்வளவு காசு பண்ணி எல்லாம் செலவழிக்கிறாங்க, அதை வந்து வந்து கரெக்டா வந்து காமிக்கல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ எங்க போறாரோ அந்த இதை நோக்கி தான் வந்து ஒரு குதிரையுடைய ஃபோர்ஸ்ல தான் கேமரா இருக்கு தவிர ஒரு கழுகு பார்வையா ஒரு டாப் ஆங்கிள் வச்சு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம். மக்களுக்கு வந்து என்னன்னா ஒரு தியேட்டர்ல ஒரு காசு கொடுத்து படம் பார்க்க வரானா அவனுக்கு அந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சியை வந்து என்னன்னா இல்ல. அந்த இது ஒரு திருவிழானா அந்த திருவிழாக்குரிய செட்டப் வந்து என்னன்னா ஒரு திருப்தியற்ற ஒரு அது வந்து என்ன சொல்றதுன்னா கேமராமேன் சைடு வந்து என்னன்னா ஒண்ணு அவர் எடுத்திருக்கலாம், இல்ல எடிட்டிங்ல கட் ஆயிருக்காங்கன்னா என்னன்னு தெரியல. சோ இதெல்லாம் படத்துடைய மைனஸ். அதாவது என்னன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு படம் வந்து வருது. சோ அதனால நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பாக்குறப்ப வந்து சில விஷயங்கள் நம்மள மீறி வந்து சில இடத்துல எரிச்சல் பண்ண வைக்குது. என்னடா இது இப்படி பண்றாங்களே. இதுல இது முக்கியமா என்னன்னா படம் வந்து எப்படின்னா ஓப்பனிங்ல வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து கூட்டம், விக்ரம்க்கு ஒரு கூட்டம் இருக்கு. சோ அதுக்கு சாரா விக்ரம்க்கு வந்து என்னன்னா சோ வெளியே ஆடியன்ஸும் இருக்காங்க. சோ நம்ம வந்து படம் பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தோட வரப்ப வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கு. இங்க வந்து என்னன்னா தியேட்டர்ல வந்து அது வராதும் அது ஒரு பெரிய மைனஸ். ஸோ மத்தியானம் 3 மணிக்கு மேலதான் ஷோ வந்து வந்திருக்குன்னு சொல்லப்பட்டது. படம் வந்து என்னன்னா ஒரு திருப்தியற்ற படைப்பு.